guys, welcome to our channel Mom and Me. எங்க சேனல் சார்பா எல்லா மம்மிஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷலா அம்மாக்கு குட்டி ரெஸ்ட் கொடுத்து நாங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறோம். நாங்க அம்மாக்கு என்ன குக் பண்ணி கொடுக்க போறோம்னு இப்ப பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாங்க இதுவரைக்கும் ஷேர் பண்ண ரெசிபீஸ் அண்ட் அப்கமிங் ரெசிபீஸை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ரெசிபியோட ஃபோட்டோவை எங்கள் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இனி வர ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள் நேம் அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ உங்கள் குக்கிங்கையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்களுக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ சன்னா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்ல, லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. எனக்கு வந்து எப்போவுமே தக்காளி வந்து இந்த மாதிரி இருக்கணும் பிரியாணிக்கு, அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வராமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் எடுத்துருவேன். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வேக வச்ச சன்னா ஆட் பண்ணிடலாம். சன்னாவை வந்து லைட்டாக உப்பு போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் சன்னா எடுத்திருக்கேன்.
சன்னா போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு 1 மினிட் அதை வந்து அப்படியே வதக்குங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான உப்பு, அண்ட் பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மெதுவாக அரிசி உடையாமல் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் வந்து நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வச்சிடலாம். எல்லாத்தையும் ஈவனாக இந்த மாதிரி கொஞ்சம் புதினா மேலே போட்டுடலாம். கொஞ்சமாக நெய் மேலே போட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். இப்போ தம் வைக்க வெயிட்டான பொருளாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெயிட் வந்து நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, உள்ளார இருக்கிற ஃப்ளேவர் அண்ட் ஹீட் வந்து வெளியில் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வெயிட் வந்து வைக்கிறோம். இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் சிலர் செய்வாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி மாவு பிசைஞ்சு ஃபுல்லாக இதை சுற்றி வந்துட்டு போட்டு அந்த மாதிரியும் செய்வாங்க. பட் இந்த டைமில் வந்துட்டு ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்னால தான் நாங்கள் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் பண்ணலை. அண்ட் அது வந்து பெரிய அமௌண்ட்டில் பண்ணும்போது அந்த மாதிரி செய்கிறது ஓகே. பட் நான் வந்துட்டு வீட்டில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறதுனால இந்த வெயிட்டே தம் வைக்கிறதுக்கு போதுமான அளவு. இப்போ இது வந்துட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கரெக்டாக ஊற்றுனதுனால ரைஸ் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு.
பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணலாம். இதில் ஒரு பிரியாணி இலை, சின்னதாக ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, அப்புறம் இந்த கடல் பாசி இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு தூளை போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வதங்கி வரட்டும். இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன், அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், நான் கொஞ்சமாக இப்போ சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடும். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் அதில் வச்சுருவேன்.
இந்த மசாலாலாம் இந்த எக்குக்குள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி மேலே எடுத்து இந்த மாதிரி போடும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 minutes மீடியம் டு லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஸோ இந்த மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சன்னா பிரியாணி அண்ட் காரசாரமான எக் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல போறோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. so that நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்றோம். until then take care. Bye.